தனுஷுக்கு வந்து பாரதிய ஜனதாவுடைய ஆதரவு இருக்குமா அப்படின்னா என்னை பொறுத்தவரை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா ஏற்கனவே திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு, திரு தனுஷ் அவர்களுக்கு பாரதிய ஜனதா அரசு சில உதவிகளை, இப்போ இந்த விருது வழங்குறதெல்லாம் நம்ம உள்ள போட்டு அதெல்லாம் குழப்பிக்க வேண்டியதில்லை. 5 வருஷத்துக்குள்ள பிரதீப் ரங்கநாதன் முதலமைச்சர் ஆகிட்டீங்கன்னா விஜய் பிரதமர் ஆகிடுவீங்களா? இன்னொன்னு, விஜயோட பையன் இப்ப வந்துட்டாரு, அதையும் பாத்துங்க. இத சினிமாவை அப்படியே திருப்பி அரசியலுக்கு கொண்டு வருவாங்களோ? ஒருத்தர் இருக்காரு, இன்னொருத்தர் போட்டியா கொண்டு வருவோம். அப்ப இவ்வளவு காலமா திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் இருந்ததெல்லாம் திரைத்துறையை சார்ந்தவர்கள் மக்கள் பணி ஆற்றுவதற்காக அரசியலுக்கு வருவதை நாம் தவறு என்று சொல்ல முடியும். என்ன அனுபவம்? பாரதிய ஜனதாவுடைய பின்புலத்தில் இருக்கனால நம்ப மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவர் தனியா வந்திருந்தா கூட எல்லாம் ஏற்றிருப்பாங்க. போக போக பார்ப்போம். உயர்நீதிமன்ற வழக்கறிஞருமான அரசியல் விமர்சகருமான ஜெயக்கண்ணன் சார் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட வந்து இப்பொழுதைய தமிழ்நாட்டோட தேர்தல் களம் ஒரு சினிமா களமா மாறிக்கொண்டு இருக்கு அப்படின்றத எப்படி பாக்குறாரு அப்படின்றத நம்ம தெளிவா பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நம்முடைய பி ஸ்கொயர் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து தேர்தல் களம் ஏன் சினிமா களம் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேகே வந்து பயங்கர ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா, அடுத்தடுத்து விஷால் சார் ஒரு பக்கத்து அடிக்கிறாரு, தனுஷ் சார் வேற அவரு நான் வந்து வரேன் பொலிட்டிக்கலா வரேன்னு சொல்லல, அவரோட நடவடிக்கை அப்படிதான் இருக்கு. அப்படிதான் இருக்கு. எப்படி பாக்குறீங்க? இப்போ வந்து விஜய் சாரோட பாட்லைன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, டிஎம்கே விஸ் டிவிகே. இப்ப தனுஷ் சார் எப்படி சொல்லுவாரு? விஜய் விஸ் தனுஷ்ன்னு சொல்லுவாங்களா? பொதுவாகவே தமிழ்நாடு அரசியல் என்பது சினிமா சார்ந்து இயங்கக்கூடியது என்பது நீங்க கேட்ட கேள்வி சரியானதுதான். ஏன் அப்படின்னா, நீண்ட காலமாக திரைப்படத்துறையை சார்ந்தவர்கள் தான் தமிழ்நாட்டினுடைய அரசியலில் முக்கியத்துவம் உள்ளவர்களாக வந்து அதிகமான அந்த பவர் சென்டர்களாக இருக்காங்க. இதற்கான காரணங்கள்னு நீங்க பார்க்க போனீங்கன்னா, தமிழ்நாடு அரசியலில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த காலத்து முதல், அதுக்கப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்து ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா திரைத்துறையை சார்ந்தவர்களுடைய பங்களிப்பு அதிகம். ஆனாலும் கூட அவர்கள் எல்லாம் திரைத்துறையை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, அரசியல் துறையிலும் இருந்தவர்கள், மக்கள் பணியையும் ஆற்றியவர்கள், மக்களுக்கான போராட்டங்களில் நின்றவர்கள். உங்களுக்கு 1949ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கிறது. நம்முடைய இளைய தலைமுறைக்கு சில தகவல்களை சொல்றேன். 1949 என்பது சுதந்திரம் அடைந்து 2 ஆண்டுகள். அதற்கு முன்பு தந்தை பெரியாரோடு திராவிட இயக்கத்தில் பணியாற்றிய அறிஞர் அண்ணா, கலைஞர் மு கருணாநிதி, அவருடைய அடுத்தடுத்து இருக்கக்கூடிய பல தலைவர்கள் எல்லாம் இணைந்து 1949ஆம் ஆண்டு சில கருத்து வேறுபாடுகளால், தந்தை பெரியாரோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளால் திராவிடர் கழகத்திலிருந்து தோன்றியது திராவிட முன்னேற்ற கழகம். ஞாபகம் வச்சுங்க. அந்த திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கியதற்கு பிறகு எடுப்புல ஆட்சிக்கு வரல. அவங்க முதல்ல தேர்தலுக்கு வந்து அவங்க தேர்தல் அரசியலுக்கு வரல. 1949ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பு, அதாவது கட்சி ஆரம்பிச்சு 1952 முதல் பொது தேர்தலில் அவர்கள் போட்டியிடவில்லை. 1957ஆம் ஆண்டு அவர்கள் போட்டியிட்டு அவர்கள் வென்ற தொகுதிகள் 15. அதன் பிறகு 1962வது தேர்தலில் அவர்கள் வென்ற தொகுதிகள் 50. 1967 அவர்கள் ஆட்சியை பிடிக்கும் அளவிற்கு மெஜாரிட்டி பெற்றார். இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வரும். திராவிட முன்னேற்ற கழகத்தில் பணியாற்றிய மக்களுக்கு வந்து சேவை செய்து இருந்த தலைவர்கள் தான் பிற்காலத்தில் ஆட்சிக்கு வந்தாங்க. அந்த அடிப்படையில் அறிஞர் அண்ணா அவர்கள் முதல்வராகவும், அவர்களை தொடர்ந்து திரு கலைஞர் அவர்கள் அடுத்த முதல்வராக வந்தாங்க. அப்பொழுதெல்லாம் திரைத்துறையை சார்ந்த ஒரு புகழ்மிக்க நடிகராக திராவிட முன்னேற்ற கழகத்தில் கட்சி பணியாற்றியவர் எம்ஜிஆர் அவர் 1952 கட்சியில் இணைந்து 1972வது அந்த அவர் கட்சி விலகும் வரை ஏறத்தாழ 20 ஆண்டுகள் அவரும் கட்சி பணியாற்றினார். கட்சியில் இருந்து கொண்டு மக்கள் சேவை செய்தார், மக்களுக்கான பணிகளை பார்த்து கொண்டிருந்தார். இப்படிலாம் இருந்ததுனாலதான் அவர் 1972ஆம் ஆண்டு கட்சியை ஆரம்பித்து 1977 தேர்தலில் ஆட்சியை பிடித்தார். இது வரலாறு. இப்ப நீங்க உங்க செய்திக்கு வரணும். ட்ரெண்டிங் சார், ஜென்சி இது வரலாறு. அது எம்ஜிஆருக்கு பிறகு எம்ஜிஆரை பார்த்து அரசியலுக்கு வரலாம் என்று அவரோடு சமகாலத்தில் இருந்த திரு சிவாஜி கணேசன் வெற்றி பெற முடியும். அவர் கலை வாரிசு என்று சொன்ன பாக்கியராஜ் அரசியலுக்கு வந்தார், வெற்றி பெற முடியும்.
திரு டி ராஜேந்தர் அரசியல் கட்சி ஆரம்பித்தால் வெற்றி பெற முடியும். அடுத்து திரு கார்த்திகை சொல்றேன், திரு கார்த்திக் அரசியலுக்கு வந்தார், வெற்றி பெற முடியும். திரு சரத்குமார் வெற்றி பெற முடியவில்லை. இன்னும் கூட பலரும் கட்சி ஆரம்பித்தார். ஆனால் திரு விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தார். அவருக்கு வந்து நேரடியாக எந்த ஒரு கட்சியிலும் பணியாற்றியவர் அல்ல. அவர் வந்து பாத்தீங்கன்னா கலைஞருடைய தீவிர அனுதாபியாக இருந்தவர், திமுகவுடைய ஆதரவாளர். ஆனால் அங்கு அவருக்கு சில கசப்பான அனுபவங்கள் இருந்ததுனால அவர் புதிதாக ஒரு கட்சி ஆரம்பிச்சார். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேமுதிக என்ற ஆரம்பிக்கும் போது அந்த கட்சியில் அவர் பணியாற்றி அவர் முதல் முறை தேர்தலில் கட்சி ஆரம்பித்து ஒரு 8 மாதத்துல தேர்தலில் நின்னாரு. ஒரே ஒரு எம்எல்ஏ அவர் மட்டும்தான் வெற்றி பெற்றார். அதன் பிறகு உங்களுக்கு முதல் தேர்தலில் 2006 வெற்றி பெற்றார். 2011 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைத்து 29 தொகுதியில் வெற்றி பெற்றார். 41 தொகுதியில போட்டிட்டாங்க, 29 வெற்றி பெற்று எதிர்கட்சி தலைவரான. இப்போ ஜெயலலிதா கூட அவங்களுக்கு ஏற்பட்ட சில முரண்பாடுகளால் எம்எல்ஏக்கள்லாம் அவங்க அதிமுகவுக்கு போனாங்க. அதன் பிறகு அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டுச்சு. தேமுதிக தொடர்ச்சியா வந்து பெரிய அளவுல ஜொலிக்க முடியல, வெற்றி பெற முடியல. ஆனாலும் கூட தேமுதிக ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றியை பார்த்தார் விஜயகாந்த் அவர்கள். அதன் பிறகு ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வருவதாக நீண்ட காலமா சொல்லிட்டு இருந்தார். அவருமே கடந்த 2021 தேர்தலுக்கு வந்து விடுவான்னு சொல்றாரு, ஆனா வர முடியல. திரு கமல்ஹாசனையும் இதில் சேர்த்துக்கலாம். அவரும் வந்து கட்சி தேர்தலில் சில தேர்தலில் இது பண்ணி இன்னைக்கு திமுகவுடைய மாநிலங்களவை எம்பியாக சென்றிருக்கிறார். ஆனா சொல்றேன், திரைத்துறையை சார்ந்தவர்கள் மக்கள் பணி ஆற்றுவதற்காக அரசியலுக்கு வருவதை நாம் தவறு என்றே சொல்ல முடியும். என்ன அனுபவம் அப்படிங்கிற கேட்கணும். அப்படி ஒரு கேள்வியை திரு விஜய் அவர்களிடம் வைத்தோம். ஆனாலும் கூட அவருக்கு மக்கள் வந்து ஒரு மாற்றம் வேண்டி அவரை ஆட்சி பொறுப்பில் வர்ற அளவுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள், ஆதரவை நல்கி இருக்கிறார்கள். ஆனால் இதே மாதிரியான அணுகுமுறை மற்ற நடிகர்களுக்கும் கிடைக்குமா அப்படிங்கிறதுதான் $1 மில்லியன் கொஸ்டின். இப்ப இதுல நீங்க கேட்கக்கூடியதுல ஏற்கனவே சமூக பணியாற்றக்கூடிய திரு சூர்யா வந்தால் அவர் பல ஆண்டுகளா பல ஆயிரம் பேரை படிக்க வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பல சமூக பணிகள் செய்கிறாங்க. அவங்களுடைய அகரம் ஃபவுண்டேஷன் அதில் இயங்கி வருது. அது இல்லாமல் அவருடைய சகோதரர் கார்த்தி அவர்கள் விவசாயம் தொடர்பான சில பணிகளை எல்லாம் செய்து வருவார். நான் என்ன சொல்றேன், இதெல்லாமே உங்க மக்கள் பணியில கொண்டு வரலாம். இப்போ அவங்கெல்லாம் சொல்லும் போது ஒரு நியாயம் இருக்கு. நாங்க வந்தா இன்னும் கூட மக்களுக்காக அதிகமா செய்ய முடியும், மக்களை ஆதரவு கொடுக்குறாங்களாங்கிற அடுத்து, ஆனால் அரசியல் வருவதற்கான ஒரு தகுதி இருக்குது. இப்ப மற்றவர்கள் வர்றாங்கன்னா நான் சொல்றேன், நீங்க வந்து திரு தனுஷ் வர்றதா இருக்கட்டும், ஒரு நான் சொல்றேன், முதல்ல ஒரு அமைப்பு ஏற்படுத்து. விஜய் கூட பாத்தீங்கன்னா எடுப்புல வரல, அவங்களுக்கு அந்த மக்கள் இயக்கம் ஒண்ணு நடத்திட்டு தானே இருந்தார். அது மூலமா தானே மக்கள்கிட்ட அவர் ரீச் ஆனாங்க. கட்சி ஆரம்பிக்கல, ஆனா மக்கள் இயக்கம் ஒண்ணு நடந்தது. அது மாதிரி தனுஷ் அவருடைய மன்றங்களை முதல்ல ஒரு அமைப்பாக்கி நல்ல நல்ல நன்மைகளை செய்யட்டும், மக்களுக்கான தேவைகளை நிறைவேற்றட்டும். நீங்க வந்து அதிகமான உங்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படுகிறது திரையுலகில, அதை பயன்படுத்தி மக்களுக்கான நல்ல எம்ஜிஆரை போல செய்யுங்க. மற்ற வந்து மக்கள் மீதான இப்ப சூர்யா மாதிரி நன்மைகளை செய்யுங்க. அதுக்கு பிறகு நீங்க அரசியல் வந்து எல்லாரும் ஆதரிப்பாங்க. ஒரு பதவி ஆசை வந்துருக்கா சார்? 2 வருஷத்துல முதலமைச்சர் ஆயிட்டாரு, எல்லாருக்கும் 5 வருஷத்துல ஆயிட்டோம்னா நம்மளும் ஆயிடலாம். எல்லாருக்குமே இருக்கும்ல. நான் அதாவது ஒரு கட்சியை ஆரம்பிச்சு ஒரு 2 தேர்தல் 3 தேர்தல், ஆனா ஒரு கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல 3 வருஷத்துல கூட ஆட்சியை பிடிக்க முடியும்னு காட்டியிருக்காங்கல்ல. ரெக்கார்ட் பிரேக் பண்ணிருக்கு. ஒரு மாற்றம் தானே. நான் என்ன சொல்றேன், ஆனா அந்த மாற்றம் விஜய்க்கு ஏற்பட்ட மாற்றம் எல்லாருக்கும் நடக்கும் நம்ம சொல்ல முடியாதுல்ல. அந்த காலமும் சூழலும் வந்து அமையும் போது தானே நடக்கும். திமுக அதிமுக மீது ஏதோ ஒரு அதிருப்தி இருக்குது, அந்த நேரம் பார்த்து கரெக்டா விஜய் வராரு, விஜய் ஆரம்பிச்ச கட்சிக்கு ஒரு வெற்றி கிடைக்குது. அம்மாவும் இல்லாத ஒரு இதே மாதிரி கலைஞர் இல்லை, ஜெயலலிதா அம்மையார் இல்லை, இப்படியான சூழல்ல அவங்க வர்றாங்க. நான் என்ன சொல்றேன், இந்த மாற்றத்தை நம்ம ஏற்றுக்கொள்றோம். ஆனால் நாளைக்கு நீங்க சொல்ற மாதிரி திரு தனுஷ் கூட வரலாம், வெற்றி பெறலாம். ஆனால் அதுக்கு முன்பு மக்களுக்கு அவர்கள் என்ன பணியாற்றி இருக்காரு, விஜய் குறித்தே உங்களுக்கு தெரியும், அவர் என்ன செஞ்சாருங்கிற கேள்வியை நம்ம கடந்த தேர்தல் வரைக்கும். ஆனா மக்கள் அதை பொருட்படுத்தல. எனக்கு தெரிஞ்சு இப்போதைய நிலைமை நீங்க சொல்ற மாதிரி ஒரு ட்ரெண்டிங் என்னன்னா, எதுவுமே செய்ய வேண்டியதில்லை, எதுவுமே மக்களுக்கெல்லாம் பண்ண வேண்டியதில்லை, அந்த நேரத்துல நம்ம அரசியலுக்கு வந்துடலாங்கிற ஒரு எண்ணங்கள் அதிகமா இருக்கு. அது தனுஷுக்கு இருக்க மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாம தனுஷுடைய செயல்பாடுகள்ல வந்து எனக்கு என்னன்னா, சமூகம் சார்ந்து அவர் எங்கன்னா எனக்கு தெரியல. அப்படின்னா நீங்க தான் சொல்லணும். படங்கள்லாம் நடிச்சிருக்காரு, அசுரன் மாதிரியான எப்படி சமத்துவம். அதாவது ஒரு செய்தி புரிஞ்சுங்க, திரைப்படங்கள் நடிப்பது மட்டுமே உங்களுக்கு சமூக பணி கிடையாது, அது வந்து பொழுதுபோக்கு. ஒரு உங்களுக்கு தொழில் என்னைக்கு நீங்க வந்து உங்களுக்கு சம்பளமா ஒரு தொகையை வாங்கிறீங்களோ அது தொழில் ஆயிடும், நீங்க சேவை செய்யல. இப்ப எங்களுடைய வழக்கறிஞர் பணி என்பது ஒரு சேவை பணின்னு, ஆனா எங்களுக்கும் கூட
வரையறுக்கப்பட்ட கட்டணம் இருக்கு. ம். நாங்க ஃப்ரீயா செஞ்சிட முடியாது. ம். அது மாதிரி உங்களுக்கு தொழில் ரீதியா நீங்க வரும்போது திரைப்படம் வந்து அதிகமான பொருளாதாரத்தை நம்பி இருக்கிற ஒரு துறை. அந்த துறையில நீங்க வந்து மிகப்பெரிய வந்து உங்களுக்கு சம்பளம் தரப்படுகிற கதாநாயகன் என்பதால் அந்த சம்பளத்தை வாங்கிக்கிட்டு மக்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்கிறது கேட்பாங்க. ரஜினி மீது வைக்கிற குற்றச்சாட்டா இருக்கட்டும், விஜய் மீது வைக்கிற குற்றச்சாட்டா, மக்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க கேட்பாங்கல்ல. பொதுமக்களுக்கு நான் என்ன சொல்றேன், பொதுமக்களுக்கு நன்மைகள் செய்துதான் அரசியலுக்கு வரணுமா அப்படின்னா ஆமா, அதுதான் அரசியல். ஒருவேளை வரலாம இப்ப விஜய் வந்து வாய்ப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்துல விஜய் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க, அதை எல்லாருமே வச்சிருவாங்களா சார்? அவரும் அந்த அளவுக்கு மக்களை நம்பினார்ல. இப்போ மற்ற அரசியல் தலைவர்கள் என்ன சொன்னாங்க, நம்ம திராவிட கட்சிகளாகட்டும் என்ன சொன்னாங்க, நம்ம தான் வரோம், நம்ம தான் பண்றோம்னாங்க. இவர் மட்டும்தான் அவரோட பிரச்சாரத்துல கூட என்னை வர வைப்பீங்கன்னு நான் உங்களை நம்புறேன், நான் வந்துருவேன், அது உங்க கையில தான். எனக்கு தெரிஞ்ச விஜயோட நம்பிக்கையை நம்ம பாராட்டுறோம், மக்கள் அவருக்கு மேல வச்சுக்க நம்பிக்கை அவர் காப்பாத்துவாருன்னு நம்புறோம். ஆனா நம்ம அந்த இதுக்கு போகல. நான் சொல்லக்கூடியது தனுஷ் வந்து யார் இயக்குறாங்க, இந்த கொஸ்டின் நானே உங்களுக்கு கேட்கணும்னு இருந்தேன். ஒரு பக்கம் வந்து இது வந்து டிஎம்கேவோட பி டீமா உள்ள வரப்போறாருன்றாங்க, இன்னொரு பக்கம் சம்பந்தம் இல்லாம பிஜேபியால ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தை அப்படின்லாம் ஒரு இது கிரியேட் ஆகுது. யங்ஸ்டர்ஸை வந்து பிஜேபி வந்து பிரேக் டவுன் பண்றதுக்காக ஒரு சைடு அண்ணாமலை அவர்களை வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்க சொல்லி ஒரு பார்ட்டியாகவும், இன்னொரு சைடு கொஞ்சம் ஓட்டை வந்து பிரிக்கணும் அப்படின்றதுக்காக தனுஷாரை உள்ள இறக்கியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க, பிஜேபியா டிஎம்கேவா? நம்முடைய நேயர்களுக்கு நான் ஒரு முக்கியமான செய்தி சொல்றேன். தமிழ்நாட்டுடைய அரசியல் என்பது ஏற்கனவே உங்களுக்கு கடந்த தேர்தல் வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி பொறுப்பில் இருந்தாங்க. அந்த அடிப்படையில் தான் பாரதிய ஜனதா இங்க வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வச்சிருந்துச்சு. இப்ப விஜய் அவர்களே பிஜேபியோட பி டீம்னு சொன்னது உண்டு. அந்த அடிப்படையில் இன்னொன்னு, திமுகவும் அதிமுகவும் விஜய் வந்து ஒரு பொருட்டாவே நினைக்கல, ஒரு பொருட்படுத்தவே இல்லை. ஆமா, அதாவது என்னன்னா விஜய் வந்து கண்டிப்பா வந்து ஒரு தேர்தலில் ஒரு முக்கியமான இடத்தை பிடிப்பாருனோ, ஆட்சியை பிடிப்பாருனோ, இவ்வளவு தொகுதியில வெல்வாருன்னு திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்பவே இல்லை. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் விஜய் பற்றி பேசவே இல்லை. அப்பவே உங்களுக்கு என்னன்னா அவருக்கான இடம் வந்து மற்ற யாராலையும் கணிக்க முடியாத அளவு போயிடுச்சு. இப்ப திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சிகளை தாண்டி ஒரு கட்சி வருது அப்படிங்கிறதே தமிழ்நாட்டு மக்கள் முதல்ல நம்ப முடியல. முதல்ல தேர்தலை சந்திக்கும் போது இவர் மட்டும் ஜெயிப்பாரா நம்ம கூட சொல்லியிருக்கோம். இவர் மட்டும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு, இல்ல ஒரு 5 எம்எல்ஏக்கள் வரலாம், அல்லது ஒரு 10-12% உங்களுக்கு வாக்குகள் வாங்கலாம்னு நினைச்சோம். ஆனா பாரதிய ஜனதாவுடைய ஆதரவோடு பாரதிய ஜனதா ஏதோ தேர்தல் ஆணையத்தில் தில்லுமுள்ளு செஞ்சுதான் விஜய முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க அப்படிங்கிற கருத்தையும் சொன்னாங்க. அப்படிலாம் சொல்ல முடியாது. அதான் என்ன சொல்றேன், மக்கள் ஆதரவோடு வந்த முடிவு அறிக்கை. அப்ப உடனே திராவிட முன்னேற்ற கழகம் போன தடவை ஜெயிச்சது தவறா? அதுக்கு முன்னாடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து இருந்தாங்களா, அவங்க அது மாதிரி பண்ணாங்களா? நம்ம அந்த இதுக்கெல்லாம் போக அவங்க அப்படி பண்றாங்கன்னா பிஜேபி அவங்களும் அதான் சொல்லி பிடிச்சிடும். அப்படி இருந்தா நீங்க சொல்ற மாதிரி பாரதிய ஜனதாவே ஆட்சிக்கு வரலாம். இப்ப நீங்க சொல்லக்கூடிய தனுஷுக்கு வந்து பாரதிய ஜனதாவுடைய ஆதரவு இருக்குமா அப்படின்னா என்னை பொறுத்தவரை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா ஏற்கனவே திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு பாரதிய ஜனதாவுடைய ஆதரவு இருந்துச்சு. கட்சி ஆரம்பிச்சா பாரதிய ஜனதா கூட இருந்து பண்ற மாதிரி அவங்க கட்சியில இருந்து ஒருத்தர் அர்ஜுன் மூர்த்தின்னு ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தாங்க. அவரு உடல்நிலை சரியா இல்லாதனால உங்களுக்கு ரஜினி ஆரம்பிக்க முடியும். ஆனா ரஜினியோட இன்னைக்கு மருமகன்னு நம்ம தனுஷை சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அந்த ரஜினியோட மகளுக்கும் அவருக்கும் தனுஷுக்கும் இடையில விவாகரத்து நடந்துச்சு. அதனால மருமகன் அந்த ஆதரவு வருமா? நானும் சொல்றேன், நடிகராக திரு தனுஷ் அவர்களுக்கு பாரதிய ஜனதா அரசு சில உதவிகளை, இப்போ இந்த விருது வழங்குறதெல்லாம் நம்ம உள்ள போட்டு அதெல்லாம் குழப்பிக்க வேண்டியதில்லை. ஆனா ஒரு மாநில அரசுக்கு இப்போ அவர்கள் எதிர்பார்க்குற மாதிரியான சில முடிவுகளை விஜய் எடுக்கலைன்னா அப்ப மாற்று ஒருத்தர் வேணும்ல, அதற்காக தனுஷை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சார் அவரு யாரு? ராகவா லாரன்ஸ். அதான் ராகவா லாரன்ஸ் வந்து ஏற்கனவே வந்து மக்களுக்கு வந்து பல உதவிகள் செஞ்சுட்டு இருக்காரு. அவர் வந்து சமூக அமைப்பு மாதிரி செயல்பட்டு இருக்காரு. அவருக்கும் கூட மக்களுக்கு மேல இப்ப இந்த நம்ம சூர்யா சொன்ன மாதிரி தான் வந்தா வரவேற்கலாம். நான் என்ன சொல்றேன், திரு அப்துல் கலாம் சொன்னது கனவு காண எல்லாருக்கும் உரிமை உண்டு. அந்த கனவு நிறைவேறுவது வந்து மக்கள் கையில தான் இருக்கு. நம்ம கூட தான் வந்து அரசியல் ரீதியாக பல வந்து கணிப்புகளை சொல்றோம். பல கணிப்புகள் உண்மையா இருக்கு, சில வந்து தவறா போயிடுது. விஜய் சார் ஆமா, அந்த மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கு இருக்க சூழலில் அரசியலுக்கு வருபவர்களை மக்கள் பணியாற்ற வருகிறார்கள் என்று நாம் நம்புவோம். அதுக்கு பிறகு மக்களும் காலமும் முடிவு செய்யட்டும் அப்படிங்கிறதா என்னுடைய
சார் இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு டவுட் என்ன அப்படின்னா, மீம்ஸ் எல்லாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க சோசியல் மீடியாவில். 2031 எலெக்ஷன்ல வந்து பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சராகவும், விஜய் சார் வந்து இந்திய நாட்டோட பிரதமராகவும் ஒரு மீம் வந்து பயங்கர வைரல் ஆயிட்டு, அது எப்படி பாக்குறீங்க? எல்லாம் உங்களை மாதிரி ஜென்சி பண்ற வேலை தான். நீங்க ஆக்குனாலும் ஆக்கிடுவீங்க. பிரதீப் ரங்கநாதன் சில திரைப்படங்கள் நடிச்சிருக்கிறாரு, இயக்குனர். அவர் வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு 10 ஆண்டுகள் 31ன்னா இன்னும் என்ன 5 வருஷமா? 5 வருஷத்துக்குள்ள பிரதீப் ரங்கநாதன் முதலமைச்சர் ஆக்கிட்டீங்கன்னா விஜய் பிரதமர் ஆகிடுவீங்களா? இன்னொன்னு விஜயோட பையன் இப்ப வந்துட்டாரு, அதையும் பாத்துங்க. ஆமா, வாரிசு அரசியல். விஜயுடைய மகனும் கூட இப்போது கலைத்துறையில வந்து படம் இயக்கியிருக்காரு போல. அவருடைய நேர்காணலாம் பாக்குறோம். அவரும் நல்லா, ஆமா அவரும் நல்லா பேசுறாரு. அவரும் கூட நாளைக்கு வந்து விஜயோட கட்சியில முக்கியமான பொறுப்புக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால நான் என்ன சொல்ல வரேன், மக்கள் எதையா இருந்தாலும் முடிவு எடுப்பார்கள். கலைத்துறையில் எல்லா துறையிலிருந்து வரும்போது கலைத்துறையிலும் வருகிறார்கள். கலைத்துறையிலிருந்து வருபவர்கள் மக்களை வந்து பொழுதுபோக்கா நினைச்சிட வேணாம், அரசியலை பொழுதுபோக்கா நினைச்சிட வேணாம். இந்த மக்களுக்கான பணிகளை ஆற்றும் போது உண்மையான ஒரு அக்கறையோடு பொழுதுபோக்கு இல்லாம உங்களுடைய பணிகளை செய்தால் நல்லது. சார் அதே மாதிரி நம்ம வந்து நார்மலாக பப்ளிக் போயிட்டு எடுப்போம். இந்த மாதிரி வந்து யார் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறப்போ டெல்லியில் போயிட்டு கேட்குறாங்க மோடி சாரா இல்லை வந்து விஜய் சாரான்னு கேட்குறப்போ விஜய் சாருக்கு ஒரு ஈக்குவலாக ஒரு பவர் வருது சார். அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இதே 6 மாதத்துக்கு முன்பாடி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து முதலமைச்சர் வேட்பாளர்னு சொன்னது கூட எல்லாரும் காமெடியாக நினைச்சான். நம்மளும் நினைச்சோம். திரு மு.க. ஸ்டாலினோ அல்லது எடப்பாடியார் அவர்களோ முதலமைச்சராக வருவார் என்று நினைக்கும் போது திரு விஜய் அவர்களுக்கு இவ்வளோ ஒரு வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கல. ஆனால் இங்கே வந்து இந்த இடத்துல தமிழ்நாட்டு அரசியலுக்கு இப்போதான் வந்திருக்காங்க. ஒருவேளை அவங்க தேசிய அரசியலுக்கு போகணும்னா கொஞ்சம் காலம் ஆகும். மோடியா விஜயங்கிற போது விஜய் வந்து ஒரு நடிகராக இருந்தவர் இப்போ தமிழ்நாட்டோட முதல்வராக இருக்கும்போது அவருக்கு ஆதரவு எந்த அடிப்படையில் வருகிறது என்பதை நம்ம பார்க்கணும். இது வந்து மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்து தான் பிரதமரை தேர்ந்தெடுக்கும். ஆனாலும் கூட அரசியல் எதுவுமே நடக்கலாங்கிற மாதிரி ஒருவேளை நாளைக்கு மாநில கட்சிகள்லாம் சேர்ந்து கூட்டணி அமைச்சு விஜய் அவர்களுக்கு பிரதமர் ஆகினாலும் வாய்ப்பு இருக்கு. ஆனாலுமே கூட சில எதிர்ப்புகள் வந்துட்டு இருக்கு சார். இப்போ நீட் விஷயத்துல வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இப்போ நம்மளோட கர்நாடகா பிரச்சனையில அந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஒரு சைடு கேரளாவில் விஜய் சாருக்கு அவ்வளோ பெரிய ஓட் பேங்க் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் பரவிட்டு இருக்க நிலையில இப்போ அங்கே வந்து நாங்கள் கனிம வளங்கள் கொடுக்க மாட்டேன்றப்ப அங்கிட்டு ஒரு நெகட்டிவ் வருது. அதனாலதான் நான் உங்கள்ட்ட அந்த கொஸ்டினே கேட்கிறேன். தமிழ்நாட்டோட முதலமைச்சரான விஜய் சாரை வந்து டார்கெட் பண்றாங்களா அண்டை மாநிலங்கள்லாம்? இல்லை, அண்டை மாநிலங்கள் இல்லை. நீங்க சினிமாங்கிறது வேற. சினிமாவை உங்களுக்கு நடிகராக நினைப்பாங்க, அந்த படம் நீங்க ஓடுனா போதுமானது. அரசியல் ரீதியா நீங்க வரும்போது அண்டை மாநிலங்களுக்கு சரியான முறையில பதில் சொல்லணும். அண்டை மாநிலங்களுக்கு வந்து அதற்குரிய விஷயங்களை சொல்லணும். இதெல்லாம் நீங்க பண்ணா மட்டும்தான் வெற்றி அடைய முடியும். சார் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல எதுக்காக சூர்யா சார் வர மாட்டேங்கிறாரு? ஏன்னா நம்ம மக்களே ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, எல்லாருமே வராங்க. சூர்யா சாரும் சரி, அவங்களுடைய மனைவி ஜோதிகா மேமுக்கு வந்து விஜய் சார் வந்து மனைவியை பிரிஞ்சு இருக்காரு. ஆனாலுமே கூட சூர்யா சார் மனைவியோட இருந்து 2 பேரும் சேர்ந்துமே நல்லது செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க வந்து தமிழ்நாட்டோட முதல்வர்களா வந்தாங்க அப்படின்னா தமிழ்நாட்டோட வாழ்க்கை வந்து ஒரு குடும்பம் மாதிரி அழகா முன்னேறும் அப்படிங்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது திரு சூர்யா அவர்களும் திருமதி ஜோதிகா அவர்களும் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அவங்களுடைய விருப்பம்னு ஒண்ணு இருக்கு. திரு விஜய் அவர்கள் ஆரம்ப காலத்துல இருந்து அரசியலுக்கு வரணுங்கிற ஒரு முன்னோட்டத்தோட இருந்தார். கிருஷ்ணாமும் சொல்லிட்டு, ஆமா, அவங்களும் இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், அவங்களும் ரேஸ்ல இருக்காங்க. நான் சொல்றது என்னன்னா, சூர்யா அவர்களும் ஜோதிகா அவர்களும் அரசியலுக்கு வருவதென்றால் அவங்க வந்து முதல்ல அந்த மக்கள் பணியாற்றுவதே நமக்கு போதுமானது அப்படின்னு நினைச்சாங்கன்னா வரமாட்டாங்க. ஆனா இதை வந்து பெரிய அளவுல ரீச் பண்ணணும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறதுக்காக அவங்க வந்துட மாட்டாங்க. அரசியலுங்கிறது வந்து அவங்க கட்சி ஆரம்பிக்கணும். கட்சி ஆரம்பிச்சு வந்து அதற்கான தொண்டர்களை தீர்மானிக்கணும். ஒரு சமூக அமைப்பா சில பேர் வெற்றி அடைய முடியாது. அரசியல் ரீதியா கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் குறைவா இருந்துச்சுன்னா அவங்க வர்றது வந்துட்டு வெற்றி கிடைக்கலன்னா அது திரும்ப போக முடியாது. எப்படி சார் யோசிப்பாங்க? நம்ம வந்து அரசியல் வந்து செலவு பண்ணி தோத்து போய் ஒரு கெட்ட பேரோட போறதுக்கு அந்த செலவு பண்ற காசை மக்கள் அதான் உண்மையா அவங்க அதனால சார் அவங்க சொந்த அமௌண்ட்டை போட்டு தான் பண்றாங்க. அப்படிங்கிறப்ப அவங்க வர்றதுக்கான தகுதி இருக்கு. ஆனா அவங்க வருவாங்களான்னு நம்ம சொல்ல முடியாது. சார் ரஜினி சார் ஆரம்பிச்சிருந்தாரு அப்படின்னா ஈஸியா தனுஷ் சாருக்கு அந்த ஒரு கட்சியோட பவரு எல்லாமே போயிருக்கும். இப்ப இல்லை, என்ன எப்படி சொல்றது, இப்போ தனுஷ் சாரால என்ன பண்ணிட முடியும்? ஏன்னா நம்ம ரீசெண்டா அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு வந்து கூட்டின கூட்டத்துக்கு வந்து காசு கொடுத்து கூப்பிட்டு வந்தாங்க, ஓடாத வேன்லாம் எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்லாம் சொல்றாங்களே, அது என்னதான்? எதையுமே நான் வந்து உறுதியா இப்ப வந்து விஜயோடைய அரசியலை பார்த்ததுக்கு பிறகு நான் பார்த்த விதத்துல நான் என்னுடைய பள்ளி காலத்துல இருந்தே எங்களுடைய குடும்பம் அரசியல் சார்ந்த குடும்பம் என்பதால் நான் வந்து 1991ஆம் ஆண்டு
என்னுடைய 13 வயதிலிருந்தே நான் அரசியல் தொடர்பாக இருக்கேன். அந்த அடிப்படையில் நான் பார்த்த வரைக்கும் இப்பொழுது சமீப காலமாக நான் பார்க்கக்கூடிய அரசியல் சூழல் மாறி இருக்கிறது. திரு விஜய் வந்ததுக்கு பிறகு அரசியல் ரீதியாக நீண்ட காலமெல்லாம் உழைக்க வேண்டாம். இப்போதைக்கு மக்களுக்கு என்ன தகவலோ, இன்னைக்கு இப்போ வந்து புது யுகம் தானே, இந்த இளைஞர்களுக்கு என்ன செய்தி சொல்ல போறீங்க, இந்த மக்களுக்கு என்ன புதுசா சொல்ல போறீங்க, அந்த நேரத்துல இந்த மக்களை ரசிக்கக்கூடிய அளவுக்கு, மக்களை ஏற்றக்கூடிய அளவுக்கு ஏதோ ஒரு செய்தி சொன்னா போதுமானதுங்கிறது இப்போ உருவாயிருக்கு. இப்படி ஒரு சூழல்ல தனுஷுடைய அந்த வரவு வந்துச்சுனாலும் நம்ம வந்து அதை தவிர்க்க முடியாது. விஜய்க்கு இம்பாக்ட் இருக்கும். நான் என்ன சொல்றேன், விஜய்க்கு வந்து பாதிப்பு இருக்குமா இல்லைன்னா அவர் கட்சி ஆரம்பிச்சாதான் நம்ம சொல்ல முடியும். ஆனா ஒரு நடிகரா மாற்று, உங்களுக்கு சினிமாவில் கூட பார்த்தீங்கன்னா திரையுலகத்துல எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும் பொழுது சிவாஜி எம்ஜிஆர் அப்படிங்கிற மாதிரி 2 பேரையும் கொண்டு வந்தாங்க. அது அடுத்து ரஜினி கமல்ங்கிற மாதிரி கொண்டு வராங்க. அதன் பிறகு உங்களுக்கு தெரியும் விஜய் அஜித் அப்படிங்கிற மாதிரி வந்தது. அப்புறம் சிம்பு தனுஷ், அப்புறம் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீங்க சொல்லக்கூடிய பிரதீப் ரங்கநாத் வரைக்கும் வந்துருக்கு. நான் என்ன சொல்றேன், சினிமாவிலேயே இவ்வளவு இருக்குங்கிறப்ப இதை சினிமாவை அப்படியே திருப்பி அரசியலுக்கும் கொண்டு வருவாங்களோ? ஒருத்தர் இருக்காரு, இன்னொருத்தர் போட்டியா கொண்டு வருவோம். அப்ப இவ்வளவு காலமா திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் இருந்ததெல்லாம் அப்போ கேள்விக்குறி தான். அதனால இனிமே எல்லாரும் என்ன நினைச்சிருவாங்க, அரசியலுக்கு போகணுமா, நீங்க மக்கள் பணியாற்ற வேணாம், ஒரு கட்சியில பணியாற்ற வேணாம், திடீர்னு வந்து நீங்க சினிமாவில் சேர்ந்துடணும், சினிமாவில் சேர்ந்து ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு நடிகர் ஆகணும், அதுக்கு பிறகு நீங்க வந்து நடிகர்ல இருந்து நேரடியாக அரசியல் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். சார் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாத்தையும் தாண்டி நம்மளுடைய லெஜண்ட் சரவணா ஸ்டோர் சார் அவர்கள், அவர் பொலிட்டிக்கல் என்ட்ரி கொடுத்தாருன்னா பயங்கரமா இருக்கும். அவர் மக்களுக்கு ரொம்ப நல்லது பண்ணுவாரு, மற்ற நடிகர்களை விட அவர் வந்து நல்லவர் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? மக்களுடைய எதிர்பார்ப்புகள் தான். மக்கள் வந்து, மக்கள்னா யாரு? நம்ம தான், நீங்கள் நடந்த மக்கள். அது மாதிரி எல்லாருமே மக்கள் தான். அவங்களுடைய செயல், அதாவது அந்தந்த நேரங்கள்ல நம்மளை காப்பாற்ற யாராவது வரமாட்டாங்களா, நமக்கு நன்மை செய்ய யாராவது வரமாட்டாங்களா, இந்த மக்கள். இப்ப நீங்களும் ஒன்னா அந்த இடத்துக்கு போக முடியாதுன்னா நம்ம ஒருத்தர் எதிர்பார்ப்போம். அந்த இடத்த யாரு பூர்த்தி பண்றாங்கன்னு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. அவர் வந்து இப்போ நடிக்க வருவார், நம்ம தெரிஞ்சோமா, லெஜண்ட் சரவணா. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு நடிக்கிறாரு, அப்போ அரசியலுக்கு வருவாரு. நான் என்ன சொல்றேன், இந்த மக்கள் ஏற்றுக்கொண்டாருன்ற யார் வேணா வருவாங்க. சார் எனக்கு ஒரு டவுட், இப்போ வந்து பணம் இல்லாதவங்க அந்த மாதிரி இருக்கவங்க அரசியலுக்கு வந்தா கொள்ளையடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா, இப்போ அவர் மாதிரியான ஒரு லெஜண்ட் சரவணா ஸ்டோர் மாதிரியான ஒரு மதிப்பிற்குரிய ஒரு நபர் வந்து தமிழக முதல்வராக வரப்போ அவரும் இந்த மாதிரி ஊழல்கள் எல்லாம் ஈடுபடுவாரா, எப்படி இருக்கும்? முதல்ல அவர் சரவணா ஸ்டோர்ஸ்ல அந்த சரியான முறையில் வரி கட்டுறாரா, அங்க உள்ள அந்த அவருடைய வியாபாரத்தை வந்து ஒழுங்கான முறையில கட்டமைச்சிருக்காருன்னு பார்க்கணும். லெஜண்ட் சரவணா வர்றாருன்னா நம்ம உடனே வந்து சொல்லிட முடியாது. அவர் சரியான நபரா, சினிமாவுக்கு ஓகே, அரசியலுக்குன்னு வரும்போது அவர் சரியான நபராங்கிறது மக்கள் வந்து முதல்ல யோசிக்கணும். சரியான நபர்னா நீங்க ஏத்துக்கலாம். எந்த துறையில இருந்து வர்றதுனாலும் அந்த துறையில அவங்க உண்மையா நடந்திருக்காங்களான்னு பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா நம்மளுடைய மதிப்பிற்குரிய அண்ணாமலை சார் அவர்கள் வந்து கர்நாடகாவில் ஒரு நல்ல போலீஸ் ஆஃபீஸரா இருந்திருக்காரு அப்படின்னு தானே இருந்துச்சு. ஆனாலுமே கூட வர முடியல. கர்நாடகாவில் வந்து அதாவது அவர் போயிட்டு ஒருவேளை கட்சி ஆரம்பிச்சிருந்தா அவருக்கான வாய்ப்பு இருக்குமோ என்னமோ. தமிழ்நாட்டில் வர வந்து நம்ப மாட்டேங்கிறாங்க. எதனால, என்ன பிரச்சனை? அதான் பாரதிய ஜனதாவுடைய பின்புலத்தில் இருக்கனால நம்ப மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவர் தனியா வந்திருந்தா கூட எல்லாம் ஏற்றிருப்பாங்க. போக போக பார்ப்போம். கண்டிப்பா சார், இன்னும் பல மாற்றங்கள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இன்னைய ஜென்சிக்கு நீங்க வந்து ஒரு அட்வைஸ் பண்றீங்க, பொலிட்டிக்கல் அட்வைஸ் பண்றீங்க அப்படின்னா அது என்னவா இருக்கும்? நடிகர்களை மட்டும் நம்பி போறதா, இல்லை எப்படி நீங்க சொல்லுவீங்க? எப்படி ஜட்ஜ் பண்ணணும் ஒரு தலைவரை? என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் ஜென்சி இளைய தலைமுறைக்கு நான் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், அதாவது கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் அப்படிங்கிற அந்த பழமொழியை சொல்லி தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு வந்து இன்னைக்கு காணக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது, கேட்கக்கூடிய வாய்ப்புகள் தானே, உணரக்கூடிய கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் வேண்டும். ஒரு செய்தியை பார்க்கும்போது இது உண்மையா பொய்யா, இந்த ரீல்ஸ் யுகம் அப்படிங்கிறம்மா எது, அந்த ரீல்ஸுங்கிறதே உங்களுக்கு தெரியும், ஏஐ மூலமாக யுகமா மோகமான்னு மாதிரி அது அந்த மாதிரி இருக்கு. அதை வந்து உங்களை நம்பிதான் நம்ம வந்து ஒரு அரசு அமைக்கக்கூடிய அளவுக்கு உங்க கையில பவர் இருக்குங்கிறப்ப நீங்க உண்மையான நபர்களை தேர்ந்தெடுங்கள். நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு வந்து ஒருவேளை அரசியல் ரீதியாக சமூக ரீதியாக உங்களுக்கு வந்து தகவல்கள் தெரியலன்னா கூட நல்ல புத்தகங்களை வாங்கி படிங்க, நல்ல ஆலோசகர்களை நாடி என்ன தகவல்னு கேட்டுங்க. அரசியல் ரீதியாக உங்களுக்கு வந்து அடுத்த கட்ட முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறை இருமுறை யோசித்து யாரை ஆதரிக்க வேண்டும் என்பதை முடிவு பண்ணுங்க. நடந்த தவறுகளை பற்றி கவலைப்பட வேண்டாம். இனி எந்த தவறும் நடந்து விடாமல் இருப்பதற்கான
ஒரு முன்னோட்டமாக நீங்கள் உங்களுடைய நடவடிக்கையில் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய. கண்டிப்பா சார். இவ்வளவு நேரம் உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி உங்க அனுபவத்தோட கலந்த முக்கிய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.